வருங்கால அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் காமராஜ் கரண்ட் ஆஃபீஸின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6000 வேகன்சி போட்டிருக்காங்க. எல்லாமே 10th முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்க. ஸோ இந்த மாதிரியான வேகன்சி தான் இது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னா அது பொதுத்துறை நிறுவனம். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பொதுத்துறை நிறுவனம். ஸோ அதை அப்போ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ நிறைய எக்ஸாம்ஸ் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 5 மாதத்துக்கு எந்த எக்ஸாமும் இல்லை டிஎன்பிசியில். ஸோ அதனால் இதுதான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனோட லிங்க் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 31 ரிலீஸ் ஆச்சு. ஆன் அப்ளிகேஷன் வந்து 10 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் டைம் இருக்குது. ஸோ ஏஜ் ரிடக்ஷன் இதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சது தான். எல்லாமே குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும். அதில் 50% மார்க் இருக்கணும். ஸோ அவ்வளோதான். மற்றபடி ஐடிஐ இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இப்போ அதை கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. வேகன்சி டீட்டெயில்ஸ் நான் 6000 சொன்ன மாதிரி. ஸோ அதுதான் எப்படி அப்ளை பண்ணுன்னா ஓஎஃப்பி ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி. ஸோ அதில் போய்ட்டு gov.in. ஸோ அதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து எல்லோரும் ப்ரௌசர் சென்டர் தான் போய் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஆதார் மறக்காமல் கொண்டு போகணும். ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு போங்க. ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், பேன் கார்டு, டிரைவிங் இதில் ஏதாச்சும் எது கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு போங்க. ஸோ 10+ ஐடிஐ முடித்தவங்களுக்கு தான் ப்ரெஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும் இதில். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா ஐடிஐ முடித்தவங்க சொல்லுங்கள், இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ட்ரைனிங் ஸ்டைஃபன் எவ்வளோ இருக்கும்? 70%. ஸோ 80%, 90%. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான். ஸோ அதனால் பிரச்சனை இருக்காது. மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். ஏதாவது டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. 1800 120 7699. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியில் சண்டிகாரில் எவ்வளோ வேக்கண்ட்டு, மத்திய பிரதேஷ். ஸோ மத்திய பிரதேசம் நிறைய வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. சென்னையில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ அதுலேயும் நிறைய இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இப்போ மகாராஷ்டிரா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அருவங்காடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐடிஐ பாயில் அட்டண்டன்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ஐடிஐ ஃபில்டர், ஐடிஐ முடித்தவங்க, எலக்ட்ரிஷியன், டைலர், இந்த மாதிரி நிறைய வேக்கன்சி இருக்குது. இதில் உங்களுக்கு எது ஃபிட்டாக இருக்குமோ ஸோ அதை பார்த்துட்டு அந்த எக்ஸாம். தமிழ்நாட்டில் சென்னையில் ஆவடியில் ஐசிஎஃப் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு குவார்ட்டர்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஹெவி அலாய் பெனட்ரேட்டட் ப்ராஜெக்ட் திருச்சியில் இருக்க ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி. ஸோ அதுக்கான வேங்கட்டு. சென்னை திருப்பியும் ஆவடியில் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரியில் இருக்க ஐடி அல்லாத வேக்கண்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது ஒரு 265 இருக்குது. அது இல்லாமல் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 242 வேக்கண்ட் இருக்குது. திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 178 வேக்கண்ட்டு. ஸோ இது இந்த ஃபீல்டில் இருக்குது. நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணலாம் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது ஸ்டேட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. வேறு ஏதாவது கொயரிஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.